ஆல் இந்தியா ரேடியோ ஆகாத செய்திகள் வாசிப்பது தண்டச்சோத்த குண்டராமன். இந்த தாத்தா அவருடைய யூத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் போய் நியூஸ் வாசிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. தண்டச்சோத்த குண்டராமன். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால ஆல் இண்டியா ரேடியோவில் அவரால் செலக்ட் ஆக முடியாமல் போயிடுச்சு. அதனால தினமும் சாயங்காலம் 6 மணிக்கு ஒயின் ஷாப்பில் ஒரு ஆஃபர் போட்டு இந்த மாதிரி நியூஸ் வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனைமலை பாலத்தின் அருகே 60 டன் எடையுடன் வந்த லாரி 60 வயது கிழவியின் மீது மோதியதால் கிழவைக்கு 2 போல்டுகள் அதே இடத்தில் கலந்து விட்டதாகவும் லாரிக்கு 2 இடுப்பெலும்புகள் ஒளிந்து விட்டதாகவும் தெரிய வருகிறது. அது எப்படி திமிங்கலம் லாரிக்கு இடுப்பு உடையும்? நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா இல்ல யோசனை. இதுக்கெல்லாம் என்னங்க யோசனை? பாட்டிக்கு சொல்ல வேண்டியதை லாரிக்கும், லாரிக்கு சொல்ல வேண்டியதை பாட்டிக்கும் மாத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா தாத்தா எதுக்காக உங்களை ஆகாசவாணியில செலக்ட் பண்ணலன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீங்கள் இதுவரை கேட்டது ஆல் இந்தியா ரேடியோவில் இந்த மாதிரி மூக்கு முட்டை கண்ணா பின்னான்னு குடிச்சு போட்டு போடாம இரு அதான்டா என் உயிர் அப்படின்னு டைலாக் பேசுற சில குடிமகன்ஸோடைய அட்ராசிட்டிஸுக்கு தான் இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்தி நம்ம சேனல்ல ஒரு மெம்பரா ஜாயின் ஆகிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பழைய வீடியோ தான் கைஸ். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தப்ப எல்லா ஷாப்போடையும் சேர்த்து ஒயின் ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பல மாதங்கள் கழித்து ஒயின் ஷாப் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணும்போது அங்கே இந்த தாத்தா பண்ண அலப்பறையை மட்டும் பாருங்கள் கைஸ். ஆதாராட்டிங்க, வீட்டு பட்டாங்க, ஓட்டு போட ஐடி கார்டுங்க. இந்த கொரோனா வந்தது 2 மாதம் குடிக்கலைங்க, கை காலெல்லாம் வளவலன்னு போகுது. வாட்டர் மட்டும் கொடுங்க தயவு செஞ்சு. என் வீட்டு பத்திரத்தையே கூட தர்றேன், கொரோனா வந்ததுலேருந்து கோட்டரை கண்ணிலேயே பார்க்க முடியறதில்ல, கையெல்லாம் வளவலன்னு போது, தயவு செஞ்சு ஒரே ஒரு கோட்டரை மட்டும் தாங்க சார் அப்படின்னு இவர் பரிதாபத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு கைஸ். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலியமா? வாட்டர் மட்டும் கொடுங்க தயவு செஞ்சு. இன்னும் என்ன பண்ணலாம்? காலில் உழுவுட்டா? யார் காலில் உழுவுறீங்க? யாரு காலில் வேணாலும் உழுவு. எவ்வளவு கெஞ்சினாலும் மனசிறங்க மாட்டான் இந்த கல் நெஞ்சுக்காரன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவரு கடைசியா அவங்க காலில் கூட வளர சார் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாரு கைஸ். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கவர்மெண்ட் இலவசமா மது கொடுக்குதா இல்ல? அது காசு 500னாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு நட்டம் பண்ணல. நாங்க கவர்மெண்ட்டுக்கு நாங்க நட்டம் பண்ணலைங்க, நாங்க கொடுத்துறோம். எனக்கு இந்த தாத்தா கிட்ட பிடிச்சது என்னன்னா அவருடைய நேர்மை தான் கைஸ். எவ்வளவு காசா இருந்தாலும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு போய்க்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு நட்டம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அவருடைய நேர்மை தான் கைஸ். நீங்க ஏதோ ஒரு பாட்டு என் காதில் வந்து கேட்கும் அப்படின்ற அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. ஆனா இங்கே ஒருத்தர் புதுசா நிறைய லிரிக்ஸ் எல்லாம் சேர்த்து எப்படி அந்த பாட்டை ரீமேக் பண்ணிருக்கன்றத நீங்களே கொஞ்சம் பாருங்க கைஸ். அடிக்கின்ற சரக்கினிலே ஒரு 7 கலந்து இருக்கும், ஃபில்டர் எல்லாம் மிதமாகும், சுண்டல் எல்லாம் சுகமாகும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்னதான் இவர் அந்த பாட்டை பிரமாதமா ரீமேக்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த பாட்டுல இவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு கைஸ். இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாரு. வீட்டில் தண்ணி அடிப்பது தெரிந்தால் மிதிப்பது ஞாபகம், மிதிகள் வாங்கியே எனக்கு. இங்கே ஒரு பாட்டி அவசரமா எங்கேயோ வேகமா கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. இந்த பாட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி இவ்வளோ வேகமாக எங்கே போகிறாங்க? ஒருவேளை ரேஷன் கடையில் அரிசி பருப்பு வாங்க போவாங்களோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது கைஸ். நானும் அப்படி நினச்சி தான் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த பாட்டி அரிசி பருப்பெல்லாம் வாங்க போகலை. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.